ஏற்கனவே ஒத்து உதரவரை கட்டிக்கிட்டு தான் கண் கலங்குறேன். என்ன இந்த ஈர விறகரை வச்சுக்கிட்டு கண் கலங்குறேன். பெரிய நாதஸ்வர சக்கரவர்த்தி சாதகம் பண்றாரு. ஒத்து ஊதுறதுக்கு என்ன சாதகம் வேண்டியிருக்கு? இந்த வாரேன். ஐயா கேட்ட கேட்டுக்கு வெஞ்சாமரம் வேற வெஞ்சாமரம். இங்க ஊதுற காத்த வந்து அடுப்புல ஊதுற அடுப்பாவது எரியுமில்ல. ஏண்டி என்ன அடுப்பு ஊதுறவன் நினைச்சியா? நான் சாதகம் பண்ணும்போது இப்படி எல்லாம் பாதகம் பண்ணாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். பொல்லாத சாதகம். நாளைக்கே மேடையில போய் உட்கார்ந்து தோடி கல்யாணி காம்போதின்னு ஆலாபனம் பண்ண போறாரு. ஊதுறது ஒத்து. இதுல என்ன பெருசா கெத்து? ஏண்டி நான் தெரியாம கேக்குறேன், இதுல வர்றது வெறும் காத்துன்னு நினைச்சுட்டு இருக்கிறியா? பின்ன என்ன தெண்டல் காத்த? அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். கைய கைய ஓங்குனீங்க மரியாதை கெட்டு போகும், ஜாக்கிரதை. ஏதோ ராஜரத்னங்கிற பேரை கேட்ட உடனே பெரிய நாதஸ்வர வித்வானாக்கும் நினைச்சு நம்பி கழுத்த நீட்டினேன். அப்புறமாவில தெரிஞ்சது வெத்தா உதர ஒத்துன்னு. இந்த ஒத்து உதரவரை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பலூன் உதரவரை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீ மாத்திரம் என்னடி? ஏன் எனக்கு என்ன? நான் பொண்ணு பார்க்க வரும்போது கொல்ல பக்கம் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருந்த இடுப்புக்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சது. ஏதோ நீ பெரிய பரதநாட்டிய வித்யை நினைச்சு ஆசைப்பட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ சாணி மிதிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. சாணி மிதிக்கிற பரம்பரையில பிறந்துட்டு சவுடால அடிக்கிற நீ. ஆமா, நாங்க சாணி மிதிக்கிற பரம்பரை தான். சாணி மிதிக்கிற பரம்பரையில இருந்துதான் 40 பவுன் நகையும் 4 ஏக்கர் நிலமும் கொண்டு வந்தேன். அதை வச்சு தின்னுக்கிட்டு திமிரு என்ன பண்ணிருக்கு? திமிரு. எங்க பரம்பரையை நீங்க கேவலமா பேசினதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி. யார் அந்த பெரிய சாணி கிட்டயா? ஆமா, அதே சாணியை சட்டியில வச்சு உங்க தலையில நான் சமக்க வைக்கல. நான் சாணி வியாபாரி சடையாண்டி மக இல்ல. நாத்தம் முடிச்ச குடும்பம். நாத்தகத்தில் பேசுறீங்க, நாரி போகும் நாரி. வாடா. இதோ வர. எனக்கு என்ன பயம்? உங்களை யார் கூப்பிட்டா? இங்கே கடங்க. ஞானம் எந்திர. இன்னமே ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. எந்திரி. இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க ஒத்துதானே ஊதிக்கிட்டு இருந்தீங்க. நாளையில இந்த சோத்துக்கு தண்ணிக்கு ஜெயின் செக்குன்னு தாளமே போட போறீங்க. நான் ஏண்டி தாளம் போட போறேன்? என் பால்ய சிநேகிதர் இருக்கானே மிருதங்க சக்கரவர்த்தி, மூஞ்சிய சுளிக்காம 3 வேளையும் போடுவாண்டி தண்ணியும் சோறும். யோ ஒத்து, நீ நாரி நரங்குலஞ்சு நாய் படாத பாடுபட்டு ரஞ்சிதா ரஞ்சிதான்னு கெஞ்சிக்கிட்டு என்ன தேடி நீ நாகர்கோயிலுக்கு வரல. நான் சாணி வியாபாரி சடையாண்டி மக இல்ல. அடியே சாணி, நீ சிரிப்பா சிரிச்சு இந்த ஒத்த தேடி வரல. நான் ராஜரத்னம் இல்ல. பேர்ல எல்லாம் அவனுக்கு குறைச்சல் இல்ல. ராஜரத்னம் நாதஸ்வர சக்கரவர்த்தி ஒத்து. ஆயிட்டா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்ன சாணி பரம்பரைன்னு சொல்றாரு. நான் சாணி பரம்பரைன்னு தெரிஞ்சானே இந்த ஆளு என்ன கட்டிக்கிட்டாரு. புருஷனை போய் அந்த ஆளு இந்த ஆளு நான் சொல்றேன். அதையாவது சொல்றேன். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது அந்த ஆளு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கைய வாங்குறாரு. நான் கைய வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்கரவர்த்தி, நான் கைய வாங்கி பல வருஷம் ஆச்சு. இவ போய் சொல்றா சாணி. பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன சாணின்னு ஒத்து. புருஷன் முன்னாடி சண்டைன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும். குப்பையை கொண்டாந்து வீதியில கொட்டுற மாதிரி குடும்ப மானத்தை தெருவில கொட்டாது. அது அவகிட்ட சொல்லுங்க சாணி. ஒத்துக்கிட்ட சொல்லுங்க. சாணி கிட்ட சொல்லுங்க. இனிமே 2 பேரும் சண்டை போட்டீங்க. நீ சாணி மிதிக்கணும், இவ ஒத்து ஊத. ஐயோ, வாய் சும்மா இருக்காதே. போய் ஊது போ. சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு, வாய் ஊதுவா. போய் விளையாடு. யாரு ஜெயிச்சது? நான் தான். நீயா? வாழ்க்கை பூரா உங்களையே எனக்கு சொந்தமாக்கிட்டேன்ல. நீ ஆக்கு வேடியாயா, நீ ஆக்கு வேடி, நீ ஆக்கு வேடியா. யாரா பரதேசி? பாத்தியாடி, தாம்பத்தியம்னா இப்படி அந்யோன்யமா இருக்கணும். வீட்டுக்கு வந்த புருஷனை அன்பா ஆசையா எப்படி நடத்தணுங்கிற தங்கச்சி கிட்ட தெரிஞ்சுக்கோ. அவங்க அன்பா ஆசையா வரவேற்கிறாங்கன்னா ஐத்தான் வெளியூர்ல இருந்து வரும்போதெல்லாம் புதுசா நகை, புதுசா புடவை, போற இடத்துல இருந்தெல்லாம் பொன்னாடை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. நீ என்ன வாங்கிட்டு வர்ற? பொன்னாடை. பல்ல உடைச்சிருவேன். யார் பல்ல யார் உடைக்கிறது? இப்பதான சண்டை தீர்த்து வச்சுட்டு வந்தேன். மறுபடியும் சண்டை என்ன? சாணி இப்ப எதுக்காக வந்தீங்க? நாங்க வந்த விஷயமே வேறங்க. சொல்லு. உங்க பையன் கண்ணனும் என் பையன் அண்ணனும் இவ்வளவுதான் குழப்பமே. நம்ம 2 பேர் பையன்களும் கோயில கலாட்டா பண்றாங்களா? ஆமாங்க. காய் பழுக்குதா? இன்னும் பழுக்கலடா கண்ணா. கொஞ்சமாவது மஞ்சள் நேரம் காட்டுதா? இது பழுக்கிறதுக்குள்ள நான் பழுத்துறோம் போல இருக்குதா? டேய், இன்னும் வேகமா அடிச்சா பழுத்துறேன்டா. பாத்தீங்களா? அண்ணா, என்னடா இது? அப்பா,
நான் மிருதங்கம் வாசிச்சு காய கனிய வைக்க போறேன்பா. அட மக்கு, காய கனிய வைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறான். டேய், காய கனிய வைக்கிறதுன்னா கொடாப்புல போட்டு புகைய வச்சு ஊதணும். இந்த ஊதர புத்தி உங்களை விட்டு போகாதே. அவன் அவங்க அப்பா மாதிரி மிருதங்க வாசிச்சே காய கனிய வைக்க பாக்குறான். ஆமாங்க, நீ உங்க அப்பா மாதிரி பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி ஆகணும்னு சொன்னேன். அப்ப இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா மாதிரி நீ வாசிக்கணுமா? இந்த மாதிரி கண்டபடியில அடிக்க கூடாது. நாளையில இருந்து உனக்கு முறைப்படி சொல்லி கொடுக்கிறேன். கண்ணா, பிரமாதம்டா. கண்ணா, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பியாவளியோட மகங்கிறத நிரூபிச்சுட்டடா. அடபோடா, இதுக்கு மிருதங்க வாசிக்கணுமா? அவங்க அம்மாவை கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கண்ணா, அது மிருதங்கம், அதுல எப்படி வாசிச்சாலும் அந்த சத்தம் தான் வரும். எங்க இந்த டப்பால வாசி பாப்போம். வாசி. இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ற? அது பாத்திரம் அப்படிதான் சவுண்ட் வரும். இது பெரிய விஷயமா? எங்க கண்ணா, இந்த பொட்டியில வாசியம் பாப்போம். இறங்க வை. இதுக்கு என்ன சொல்ற? கண்ணா, நான் சரண்டர்ப்பா. உண்மையிலேயே நீ மிருதங்க சக்கரவர்த்தி புள்ளதான். என்ன அக்கிரமண்டா இது? நீ பொட்டியில வாசிச்சாலும் மிருதங்க சத்தம் வருது, நான் மிருதங்கத்துல வாசிச்சாலும் பொட்டி சத்தம் தான் வருது. என்ன இருந்தாலும் ஒட்டு கலைஞ மகன் ஒட்டு கலைஞன் தான். எனக்கு போய் ஞானம்னு பேர் வச்சானே எங்க அப்ப. அது இருக்கட்டும், இதெல்லாம் ஒழுங்கா வாசிக்கிறியே, பாட புஸ்தகத்தை மட்டும் வாசிக்கவே மாட்டேங்கிறியே, ஏன்டா? கவனம் எல்லாம் இதுலயே இருக்குடா ஞானம். என்ன பண்றது? ஓகே, மிச்சத்தை நீக்கு. எங்கடா அந்த கஞ்சீரா? கஞ்சீரா நான் வாசிக்கிறேன். அடிங்க. என்னங்க அது? அடிச்சு சும்மா இருக்கா? படிக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு மட்டை அடிச்சு விட்டு 6 மாசமா வாடகை கொடுக்காம என் வீட்டுல இப்படி தட்டோ தட்டுன்னு தட்டுறீங்களே, என் வீடு என்ன ஆவறது? நான் எப்படிதான் குடியிருக்கிறது? அடிக்கடி இப்படி ஸ்டவ் மாதிரி இழுத்துக்கிறிய, இப்ப நாங்க பொறுத்துக்கல, இந்த சத்தத்தை நீ பொறுத்துக்க. அடிச்சு சும்மா இருக்கா? பார், கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வாசிங்கன்னா என்ன செய்வீங்க? உங்களை நான் வாசி விடுவோம்டா. பெரியவர, அனாவசியமா எங்களை விரோச்சிக்காத. உன் கடைசி காலத்துல நாங்க 4 பேரும் உனக்கு ரொம்ப உதவியா இருப்போம். எப்படிடா? எப்படியா? ஏன்பா பாத்து வரக்கூடாது? ஏன்பா, நான் தான் கையை காமிச்சிட்டேன், நீ பார்த்து வரக்கூடாது? இரு, வண்டியை பார்த்துட்டு அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். சரி சரி. யோ ஆட்டோ, ஏன் ராங் சைடுல வந்த? டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததா ராங். இல்ல, டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததா ராங். உனக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா? உன்னை விட நல்லாவே தெரியும். நீ என்ன டிராபிக் போலீஸா? இந்த பாரு, உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம். படிச்சவ மாதிரி இருக்க, இது கூட தெரியல. எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? நீதான் முட்டாள்தனமா பேசுற. ஏன்பா, நமக்குள்ள ஏதாவது தாராரா? இல்லையே. பாப்போம் பாப்போம். Donkey, fool, rascal, everything you. Donkey. வர கோவத்துக்கு என்ன செய்ய? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சைக்கிள் வலிக்க, சைக்கிளே ஏத்துவாங்க. காரை ஏத்துறேன். ஆமா, கிழிச்ச. என்ன கலாட்டா? என்ன கலாட்டா? ஏன் கலாட்டா? ஏன் கலாட்டா? எதுக்கு கலாட்டா? எதுக்கு கலாட்டா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆட்டோவும் டாக்ஸியும் மோதிச்சு. டாக்ஸியா ஆட்டோவும் மோதிக்கிச்சா? எங்க காணாம? நான் சொல்றேன் சார். சார், இதுல சம்பந்தப்பட்ட ஆட்டோவும் டாக்ஸியும் சமாதானமா போயிட்டாங்க. அதுல சம்பந்தமே இல்லாத இவங்க 2 பேர் சண்டை தான் 1 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாட்டுல இதுதான் நடக்குது. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க, சம்பந்தமே இல்லாதவங்க சண்டை தான் எங்க தலையை போட்டு உருட்டுது. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பேசாம போங்க, கலைஞ்சு போங்க.
உன்னை நான் விட மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். அடிக்க போயா. சரிதா பொடி. இங்க வாயா. என்ன அது போஸ்ட் ஆபீஸ்? பெரிய ஹோட்டல்ல டீசெண்டா இருக்க வேண்டாம். உங்கள மாதிரி பொண்ணுங்க வந்து லவ் லெட்டர் வச்சு தான் போஸ்ட் ஆபீஸ் ஆக்கிட்டாங்கம்மா. முதல்ல பசைய தடைய மூடு. சரிம்மா. ஏய், அன்னைக்கு ரோட்ல மேல பாஞ்சது பாரு, அந்த ஆல்சேஷன் அது வந்துட்டு இருக்கு. பாரு, எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் கொண்டா. சரி. அவன் இன்னைக்கு செமத்தையே வாங்க போறான். நீ இந்த பசைய எடுத்து சேர்ல பூசி வச்சிடு. ஓகே? வாங்கடி போலாம். ஹாய். ஹலோ. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன். வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன். வாங்க, என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வித் ப்ளஷர். கம். வாங்க 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 வாங்க. ஹாய். உட்காருங்க. பரவாயில்லைங்க. உட்காருங்க. she is my friend Zeenat. Hello. நல்லா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறேன். இந்தாங்க டூட்டி ஃப்ரூட்டி. Thank you. ஏண்டி ராதா, அன்னைக்கு என்னமோ பெருசா சண்டை போட்டாருன்னு சொன்ன, இன்னைக்கு வந்து இப்படி ஒட்டிக்கிட்டாரு. ஒட்டுறதுதாங்க வாழ்க்கை. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஏய், என்னடி இது? அவர் இருக்கும்போது நாம எல்லாம் பில் கொடுத்தா அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? he is a gentleman. இல்ல சார்? எஸ், ஜென்டில்மேன். 46. Only 46. போச்சு. இவ்வளவுதானா? வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? Only 46. Thank you. Thank you for your company. சீனத்து, சார். வரட்டுமா? Thank you சார். என்ன சார், சாப்பிட்டதுல ஏதாவது வயிற்றுக்கோளாரா? இப்படி எப்படி நெளியறீங்க? Nothing, nothing. Ladies first. நீங்க முதல்ல போங்க. இல்ல சார், நீங்க போகணும். உங்க நடைய நாங்க பார்க்கணும். பார்க்கணுமா? ப்ளீஸ். நான் போகணும். சரி. சார், ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடத்திட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு சேர் வேணும்னா எங்களை கேளுங்க, நாங்க தரோம். நான் எடுக்கல, தானா வந்துருச்சு. ஹெல்ப் பண்ணுவோமா? வா. புடி புடி. ரெடி? 1 2 3. பாலக்கடி டான் 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 பாலக்கடி டான்ஸ் நான் பர்மா பச்சா சைனா பச்சா கடல விக்கிற டான்ஸ் ஆ டிராமாவில்ல சினிமாவில்ல நாங்க பண்ற கூத்து அந்த கூத்துல நான் கேஞ்சு போச்சு பாலக்கடி சைக்கா நிறுத்துடா நிறுத்துடா ஏய் நிறுத்த முடியாதுயா நிறுத்த முடியாது ஐயோ போச்சு போச்சு ஐயோ நான் போயிட்டுமா பை ஐயோ டிரைவர் வருதா ஏய் ஐயோ ஐயோ மேடம் வருதா ஐயோ மேடம் வருதா பாய் மெதுவா ஓட்டுடா டேய் ஏய் மெதுவா ஓட்டுடா ஓட முடியல ரெண்டு மசாலா வடை கொடுப்பா சீக்கிரம்
எடியா உங்க சைக்கிள் ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான் சொல்றா சொல்றா எடியா மத்தல விட்டு எடியா எடியா மெதுவா ஓட்டுடா டேய் ஐயோ மிருதகம் மேடம் ஓய் டிரைவர் டேய் எடியா 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 மத்தல விட்டு எடியா ஐயோ மெதுவா போய் ஐயோ ஓட்டுறா ஏய் எடியா மத்தல விட்டு மேடம் மிருதகம் यो मृदंगा यो ओय 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 என்ன வேணும் முன்கோ यो मृदंगा नहीं कुछ नहीं अरे जाओ यो வண்டில मृदंगा இருக்கியா नहीं मृदंगम இல்ல என்னடா வம்பா இருக்கு मृदंगயா இல்ல போ ஐயா சி குருமுட்டை கேட்டயா हरे कृष्ण हरे राम हरे 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 राम हरे कृष्ण हरे 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 राम हरे कृष्ण ओ गड़िया में अया வாடா நான் வந்திருக்கேன் டாடி இல்ல நான் தான் வந்திருக்கேன் வெளிய நாய் உள்ள நீ விருதுங்க காரி குர்கா என் வீட்டுக்கு வந்தது இல்லாம என் பெட்ரூம்க்கே வந்துட்டியா நீ நல்ல எண்ணத்துக்கு வரல என்ன கெடுக்கதான் வந்திருக்கேன் இரு போலீஸ் ஐயோ போலீஸ் போலீஸ் ராதா 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 ஐயோ ராதா ப்ளீஸ் வேண்டாம் நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன் போலீஸ் வந்தாச்சு நான் போனே பண்ணல அதுக்குள்ள வந்துட்டீங்களே தெரிஞ்சுதானே வந்தோம் ஆமா அன்னைக்கு இந்த பொண்ணோட இன்னைக்கு ஆமா சார் ஐயோ இல்ல சார் சைக்கிள் திருட்டு இளம் பெண்ணிடம் வம்பு டபுள் கேட்டர் புக் பண்றேன் நடடா ஐயோ ராதா அங்க என்னடா ராதா என்னையா ஆழ்வார் தொழில மாத்திட்டியா கையில என்ன மிருதங்கம் எப்படியோ தெரியலீங்க இந்த மிருதங்கம் கார்ல இருந்ததுங்க அப்படியா சார் 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 இதான் சார் என் மிருதங்கம் இதை எடுக்கிறதுக்கு தான் சார் உங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள நீங்க துரத்த நாய் துரத்த குறுக்கா துரத்த எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க அப்போ இந்த பொண்ணு சொன்ன கேட்டு அவசரத்துல நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஐம் சாரி மசாலா எடுத்துட்டு ஏட்டையா மசாலா எடுத்துட்டு யாராவ என் வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுறது சார் இது ஏன் சைக்கிள் தான் சார் அவசரத்துல நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் இந்தாப்பா உன் மசாலா பட துட்டு போ பாப்பா வரட்டா தம்பி வரட்டா ஐயா வரட்டுங்களா ஐஜி தெரியுமா உனக்கு போன் பண்றேன் கண்ணா 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 என்ன நீங்க எல்லாம் என்னப்பா தப்பு பண்ணீங்க நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணீங்க வீட்டுக்காரன் தான் எங்களை தப்புன்னு தப்பி துரத்தி விட்டான் எங்க கண்ணனை போலீஸ் துரத்துறத நாங்க பாத்துட்டு தான் வந்தோம் நாங்க எல்லாம் கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஆமாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கெல்லாம் நானும் அந்த கண்ணனுடைய ஃப்ரெண்டுப்பா நீங்க சொல்றது ஃப்ளூட் கண்ணன் நாங்க சொல்றது எங்க காலேஜ் மிருதங்க கண்ணன் நீங்க எல்லாம் காலேஜ் மாணவர்களா கையில புஸ்தகத்தை காணோம் கஞ்சீரா ஜால்ரா ஹார்மோனியம் சார் நாங்க ஒரு இசைக்குழு வச்சிருக்கோம் சார் இசைக்குழுவா நல்ல நேரத்துல நீங்க எல்லாம் வந்தீங்கப்பா ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசத்துல நான் பஜனை பண்ற வழக்கம் குளிர் இல்லையா ஆமா இந்த வருஷம் ஆள் கிடைக்கல பால பஜனை கோஷ்டியோட வந்து நின்னுட்டீங்களே கண்ணா கவலை விடுங்க இனிமே உங்க பஜனை எங்க பொறுப்பு நீங்க எப்படி வாசிக்க சொல்றீங்களோ அப்படி வாசிக்கிறேன் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது போன ஜென்மத்து புண்ணியம் சார் நாங்க தங்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் தேவை எங்க வேணுமானாலும் இடம் பிடிச்சுக்கோ தங்கிக்கோ எனக்கு பஜனை நடந்தா போதும்
ரொம்ப பிரமாதமா வாசிக்கிறீங்க. யார் உங்க குரு? குரு, வழிகாட்டி, எல்லாமே எங்க அப்பா. உங்க அப்பா ஒரு மிருதங்க வித்வானா? வெறும் வித்வான் இல்ல, சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி. அப்படின்னா சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகனா நீ? ஆமா. ஐயா, நீ தீர்காயுசா இருக்கணும் ஐயா. நீ வாசிக்கிறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுப்பையா பிள்ளை உன்னுடைய குருதான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மிருதங்க வாசிச்சாருன்னா 5 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்ல போகுமா? ஈ மாதிரியா ஜனங்க மொய்ப்பாங்க. அதுல ஒரு ஈமா நானு. அவர் கலா மேத. மிருதங்கத்தால் அவருக்கு பேர் இல்லம்மா, அவரால மிருதங்கத்துக்கு பேரு. தம்பி, இனிமே இது உங்க சொந்த வீடு. ராதா, கண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கவனிச்சுக்கமா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகம்மா, லேசா. கண்ணன், உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னை கொஞ்சம் திரும்பி பாரு. என்னப்பா அது, அம்மா உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்களா? ஏரிக்கரையில எல்லாம் பொண்ணு தேடுறியே? அறிவட்டவன, நான் சங்கீத பாகவதர் ஆயிட்டேன்டா. நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்னு பாரு. தண்ணியில. எதுக்கு? குளிக்க. அடே மகனே, உங்க அப்பா தண்ணி மேல உட்கார்ந்து ஜாதகம் பாக்குறாருடா. ஜாதகமா? ஜாதகம் பண்றாரா? நான் காலையில இருந்து திரும்புறதுக்குள்ள இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா? சாதகம் சரி, தண்ணி எதுக்கு? நீ சின்ன பைய, தண்ணிக்குள்ள உட்கார்ந்து சாதகம் பண்ணாதான் குரல் இனிமையா இருக்குண்டா. கிழிஞ்சது. எது? தவளை கூட தான் தண்ணிக்குள்ள இருந்தே கொரட்டு கொரட்டுன்னு கத்துது. அது குரல் என்ன இனிமையாவா மாறிச்சு? எலே, தண்ணிய பத்தின அருமை உனக்கு தெரியாது. இவரை கேளு. பல கலைஞர்களை உருவாக்குனதே இந்த தண்ணி தாண்டா. ஞானம், என்ன கூட உங்க அப்பா சாணி சாணின்னு கேவலப்படுத்திட்டு இருந்தாருல, இப்ப நான் சதுராட்டம் கத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் பக்கத்தூர் பிள்ளையார் கோயில்ல அரங்கேத்தம். நான் தான் பதம் பாட போறேன். மிருதங்க வாசிக்க தாண்டா ஒரு நல்ல வித்வானா தேடிக்கிட்டு இருக்கோம். கவலை விடுமா. என்ன? உன் ஆட்டத்துக்கும் அப்பா பாட்டுக்கும் நான் மிருதங்க வாசிக்கிறேன். நீயா? ஆமா, படிக்க படிக்க தான் பாடம், அடிக்க அடிக்க தான் மிருதங்கம். நான் என் காலேஜ் படிப்புக்கு முழுக்க போட்டு வந்தாச்சு. இனிமே மிருதங்க கத்து வாசிக்கிறதா என்னுடைய லட்சியம். சீக்கிரம் ஆட்டத்தை ஆரம்பிங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கிறது? சீக்கிரம் ஆரம்பிங்க. ஜனங்கள்லாம் என் ஆட்டத்தை பார்த்து அவளோட விசில் அடிக்கிறாங்க. அப்பா, நான் ரெடி. ஆரம்பிக்கலாமா? ஆமா, இது என்னது? மிருதங்கத்தை வச்சுட்டு தாம்பாளத்தை தூக்கிட்டு வந்திருக்கிற? இதுலதான்ப்பா நான் வாசிக்க போறேன். இதுலயா? என்னடா அது, பெரிய சைஸ் கஞ்சராவா? இல்லம்மா, இது ஒன் சைடு வாத்தியம். உன் ஆட்டத்துக்கும் அப்பா பாட்டுக்கும் ஒன் சைடு தான் சரி. பிச்சு வளாசரம் பாரு. காலை தூக்கி நின்று ஆடு தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே. அடே அடே அடே, பூதேவி, அறிவு கட்டவனே, இங்க என்ன சப ஊர்வலமா நடக்குது? உங்க அம்மாவோட சதுராட்டம் நடக்குதுடா. போராட்டமே நடந்தாலும் நம்ம கைவசம் அடி ஒண்ணுதான். அடே அடிமடையா, தாளம்னு ஒண்ணு இருக்குது, இங்க பாரு. காலை தூக்கி நின்று தூக்கி நின்றாடும் செய்கவே